ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூஸ்டாக் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ப்ளூஸ்டாக் ஆப்ஸ்னா சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். அது ப்ளூஸ்டாக்னா என்ன இப்போ சொல்லிடுறேன். ப்ளூஸ்டாக் ஆப்னா நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற அத்தனை ஆப்பையும் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம். சிஸ்டமில் யூஸ் பண்ணால் அது எல்லாத்தையும் கேம்ஸ் ஆப்ஸ் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேமரா கூட யூஸ் பண்ணலாம். வெப் கேமரா இருந்தால் நீங்கள் கூட கேமரா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, அந்த ப்ளூஸ்டாக் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு கூகுளுக்குள்ளே போய்க்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ளூஸ்டாக்னு டைப் பண்ணுங்கள் போதும். இது இருக்குது பார்த்தீங்களா, டேட்டா கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ப்ளூஸ்டாக் அந்த கம்பெனி வெப்சைடு, இது ஃபைல் இப்போ வெப்சைட். நான் ரெண்டுலேயும் போய் காமிக்கிறேன். இது டவுன்லோட் ப்ளூஸ்டாக் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா டவுன்லோட் ஆகுது. அதை நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்படியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஏன்னா அது பார்த்தீங்களா ஃபைல் இப்போ தான் முக்கால்வாசி ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணுவேன். ஆனால் நான் பண்ண ப்ளூஸ்டாக் ஆப் டவுன்லோட் பண்ணி இல்லை தான் போய் டவுன்லோட் பண்ணேன். இது வந்து செகண்ட் வெர்ஷன், அதோட செகண்ட் வெர்ஷன் தான். டெவலப் பண்ணிட்டு டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.23.72 MB. அவ்வளோ எம்பி இருக்கா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நெட் சிஸ்டம் டெவலப் பண்ணால் நெட் கனெக்ஷனாக கொடுத்துருப்பீங்க முக்கால்வாசி நேரம். சரி, நான் டவுன்லோட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ப்ளே ஆகும். ப்ளே ஆகிட்டு In a recent test, Microsoft பார்த்தீங்களா டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது கூட அதே மாதிரி தான். இதை கூட கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் ஏன் கேன்சல் பண்ணேன்னா, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி சொல்லலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு இதேமாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்ட பிறகு இது மாதிரி கேட்கும், ரன்னு கொடுங்க. அது இன்ஸ்டால் ஆகட்டும். அது மாதிரி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எல்லா விஷயம் நான் சொல்கிறேன். மறுபடியும் போய்ட்டு ப்ளூஸ்டாக்ஸ்ன்னு போடுங்க. கொடுத்தீங்கன்னா இதாங்க ப்ளூஸ்டாக் ஆப். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப் இப்படி தான் இருக்கும். காமிக்கணும். இதை பார்த்தீங்களா, ஃபோனில் இதை மாதிரியா ஒரு ஆப் இருக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். பார்த்தீங்களா, எல்லா கேம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், கேண்டி கிரஷ், ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், முக்கால்வாசி இது உங்கள் ஃபோன் மாதிரியே உங்கள் சிஸ்டமும் இந்த ஸ்க்ரீனில் வந்துடும். நீங்கள் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. டவுன்லோட் ஆகிட்டு போய் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சும்மா நான் ஃபோட்டோக்காக காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஃபுல்லாக இதுதான் ப்ளூஸ்டாக் ஆப். நீங்கள் இது மூலம் ரூட் கூட பண்ணலாங்க. ரூட் மூலியமாக நிறைய விஷயம் இருக்குது. நானே கொஞ்சம் 2-3 வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். நான் போகவே எல்லாத்தையும் லைன்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்களா, கார் ரேஸ் கூட விளாட்லாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு அப் டு நான் என்ன வீடியோ போடுறேன்னா அப் டு டேட் உங்களுக்கு கிடச்சிரும். இது எக்ஸ்ட்ராக்டிங் ஆகுது. பார்த்தீங்களா, வெல்கம் டு ப்ளூஸ்டாக். நெக்ஸ்ட் கொடுங்க. இது எந்த இல்லை அந்த ஃபைல்ஸ்லாம் இதாகணும் போட்டு சி தான். இப்போ ப்ரோக்ராம்லாம் சீலெலாம் வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் எல்லாம் வேணால் மாற்றி வச்சுக்கலாம். அதாங்க இன்ஸ்டால் ஆகும். இதுக்கப்புறம் உங்கள் ஆப் உங்கள் கையிலங்க. அதாங்க இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்களா, இங்கே ஐக்கான் வந்திருக்கு. நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தா நீங்கள் இப்போயே சைன் பண்ண அதான் ஃபோன் மாதிரியா தாங்க. கூகுள் அக்கௌண்ட் ப்ளே ஸ்டோர் சைன்இன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். லோடிங் ஆகிட்டு இருக்குது, ஒரு நிமிஷம். பார்த்தீங்களா, சைன்இன் கொடுக்குறேன். இது என் ஜிமெயில் ஐடி, இது நீங்கள் வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு அதான் சைன்இன் ஆகிடுச்சு இப்போதைக்கு. இப்போ இதை வேணாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கூகுளில் போய் காமிச்சு பார்த்தீங்களா, கூகுளில் போய் காமிச்ச மாதிரி தான் எல்லா ஆப்பும் அப்படியே தான் பார்த்தீங்களா. சைன்இன் பண்ணிக்கலாம். இது ப்ளூஸ்டாக் டிவி. இது உங்கள்
டிவி மாதிரியான்னு சொல்ல முடியாது. அந்த அப் டு டேட் என்ன நீங்கள் கேம் விளையாடுறீங்களோ அந்த கேமை பற்றி டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இந்த டிவி ஆட்டம் பார்த்தீங்களா, கிளாஷ் ஆஃப் ராயல், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், இது இது மாதிரி கேம் பற்றி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை மினிமைஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த இது ஐக்கான் வேணா நீங்கள் க்ளோஸ் கூட கொடுத்துக்கலாம். இந்த இவ்வளோதான் ஸ்க்ரீனாக நினைக்க தேவையில்லை. இங்கே இந்த ஸ்க்ரீன் இதை பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போகிறோம், உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனே கிடைக்கும். உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இப்படி இருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் கேம் ஆடலாம். உங்களுக்கு எவ்வளோ இப்படி தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணலாங்க, ஃபேஸ்புக் அது மாதிரி இது கூட யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டாலிங் ஆகுது ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ லாங்குவேஜ் அதான் சொன்னல, நான் ஃபஸ்ட்டு நான் வினி யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதான் சொன்னல, ஃபோனில் இப்படி தான் கேட்கும். என்ன லாங்குவேஜ், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். தமிழ் இருக்குமானு தெரில, நானும் போய் பார்த்துடல. இங்கிலீஷே ஓகே, இங்கிலீஷ் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதாங்க கண்டினியூ கொடுங்க. பாஸ்வேர்டு அங்கே போட்டேன், மறுபடியும் இங்கே மறுபடியும் கேட்குது, மறுபடியும் போடுறேன். அதுக்கு அதாங்க, நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணி பேக்கப் டேட்டா வச்சுருந்தா கூட, ஃபோட்டோஸ் பேக்கப் வச்சுருந்தா கூட வந்துட்டே வந்துடும். ரீஸ்டோரிங் ஆகுது. நான் எக்னைஸ்மா யூசர் நேம் இது நான் யூஸ் பண்ணியிருந்தது. இது சேனல் பேர் நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது, அதனால் நோ ப்ராப்ளம். அவ்வளோதாங்க. ப்ளூ ஸ்டாக் இப்போ ஃபோனில் இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபோனில் இருக்கிற மாதிரி ஃபோனில் இருக்கிறது இது வந்துடும். உங்களுக்கு என்னாச்சு ஆப் வேணும்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆப் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதில் கூட பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லை, நீங்கள் என்ன ஆப் வேணுமோ போட்டுக்கலாம். அது கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படியே உங்கள் ஆப் உங்கள் கையில். கிளாஷ் ஆஃப் ராயல்ஸ் கேம் வேணும்னா கூட நீங்கள் இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா போகிறோம். டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு போய் பார்க்கேன். அடுத்து உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா, இங்கே டவுன்லோடெலாம் பார்க்கணுன்னா இங்கே கீழே வச்சுக்கிட்டு உங்கள் மவுஸ் மிடில் இந்த வீல் ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மவுஸ் இங்கே எடுத்துன்னு வந்துட்டு அந்த வீல் ஆட்டம் சுற்றுங்க, டவுன்லோட் ஆக காமிக்கும். அதேமாதிரி நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளெல்லாம் போனோன்னா அது மறுபடியும் இப்படி பேக் வீல் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா போய்டும். மறுபடியும் செட்டிங்ஸ் போனால் இந்த டைம் மேட்டர் காமிக்கும் பார்த்தீங்களா, பக்கத்தில் போய்ட்டு மறுபடியும் வீலை ஃப்ரண்ட்டில் இப்படி பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அதே மாதிரியா இதெல்லாம் வரும். உங்கள் பேர் அது மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் ஃபோனை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அபவுட் ஃபோன் இருக்கும், அந்த ஆப்ஷன் இல்லை இருக்கா, ஏன்னா சிஸ்டம் இருங்க. ஸ்டோரேஜ் ஆப்ஸ் எது அதை பற்றி எது வேணால் பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜில் போகிறேன். இல்லை பார்த்தீங்களா, உங்களுக்கு டோட்டல் ஸ்பேஸ் 31.37 GB. ஏன்னா நான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன்ல, அதனால் அப்படி தான் காமிக்கும். SD கார்டு மாதிரியே காமிப்பாருங்க, 16 GB. ஃபோன்லலாம் இவ்வளோ இருந்தால் எவ்வளோ கெத்து பண்ணலாம். அதான் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அக்கௌண்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் சைன் பண்ணணும்னா ஆட் அக்கௌண்ட் இருக்குது, அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணிட்டு பண்ணுவேன். இப்படி புது அக்கௌண்ட் கூட பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் அக்கௌண்ட் வேணும், இந்த சைன்இன் இருக்கா ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு அக்கௌண்ட் என்ன ஜிமெயில் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் அந்த கேம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணுன்னா இங்கே கிராஷ் ஆகி க்ளோஸ் பண்ணுற ஐக்கன் மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ப்ளே ஸ்டோர் ஃபஸ்ட் போயிருந்தால அதேமாதிரி தாங்க. இதான் என் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.